வண்டி வந்து 110 கிலோ வரும். லாங் கீர் போடுறோம். இது வந்து பைக் வீல் பெடல். எதுக்கு ரெண்டு பக்கம் டபுள் சைடு போட்டா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும் வண்டி ஓடுறதுக்கெல்லாம். 110 கிலோன்றீங்க, ஓட்ட முடியுமா ரோட்ல? எல்லாமே கரெக்டா இருக்கா. கை எப்படி ஆன் பெறுதோ கால் ஆன் பெற மாதிரி நீ எப்படி திரும்பினா அந்த காலோட வரணும். சொல்லி கொடுத்தா வந்துடும். ஆனா 3 நாள் கத்துறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்க பெரிய பெரிய சைக்கிள்லாம் செஞ்சிருக்கீங்க, நம்மளே பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த சைக்கிள் எதுக்காக பண்ணீங்க? இந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் தான், டபுள்ஸ்லாம் கிடையாது. பேக் மாட்டிக்கின்னு கண்ணாடி போட்டுன்னு ஸ்டைலா ஓட்டுற மாதிரி. இப்போ ஸ்டைலா இருக்கும். ஆனா 40-50 ஸ்பீடு போகும். இது மிரர் இங்க வச்சிருக்கீங்க. நான் உட்காரும்போது இப்படி இல்லை நிமிடமில்ல அப்படியே. அதனால டவுன்னால இப்படி குஞ்சு ஓட்டுறதுனால கரெக்டாக பார்க்குறேன். ஏன் பின்னாடி வர தெரியுமா? இங்க இருந்தா கிளியரா இருக்கா? கிளீனாக கை கூட காட்ட மாட்டேன். கை காட்டினா ஒரு டக்குன்னு அப்படி தட்டுறாங்க. கண்ணாடியில திரும்ப பார்த்துக்கினே திரும்ப. ஆனா இப்போ இந்த சைக்கிள் நீங்க ஓட்டிட்டு போகும்போது ரோட்ல பாக்குறவங்கள எப்படி பாக்குறாங்க? பார்க்குறாங்கன்னா அது இப்படி தெரியாத வித்தியாசமா இருக்குதுன்னுவாங்க. ஓட்டினாக்கா எல்லாரும் ஓட்டுற மாதிரி நான் பண்ணுறேன். வண்டி எவ்வளோ நிறுத்தி கேட்குறாங்களா வித்தியாசமா இருக்கு, எதுக்காக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வெயிட்டு கம்மியாக இருந்தால் நான் வாங்கிக்கிறேன்றாப்பலாம். கேட்குறாங்களா? ஆமாம், பின்னாடி ரொம்ப லாங்காக இருக்குன்றாங்களா. அது ஒன்றும் இல்லை இது தூக்கி இங்கே வச்சா இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே தான் இருந்துச்சுண்ணா. இப்போ எனக்கு இன்னும் நான் லஞ்ச் அதிகமாக கொடுத்தனால எவ்வளோ செலவாச்சுண்ணா இந்த இது வந்து 23,000 ஆயிடுச்சு. 23,000 நான் சொந்தமாக பண்ணலாம். வெளியேற்றலாம் நான் பண்ணலாம். இந்த பிளேட்டு 4 பக்கம் வாங்கிட்டு வந்து ரவுண்ட் பண்ணி வீல் சைக்கிள் வீல் பார்த்தீங்களா, தெரியுதா வீலு? இதெல்லாம் என்ன இதெல்லாம்? இந்த அலுமினி பிளேட் 4 பக்கங்க ரவுண்ட் பண்ணி கட் வச்சு டில்லாம் வெயிட்லாம் குறைக்கிறதுக்கு டில்லு போட்டேன். கூட மொத்தமாக கூட்டினா 110 கிலோ வருது. எந்த பாகம் அதிகம் வெயிட்? இல்லைக்கா, இப்போ பெரிய வீல் வருதுல, ஃப்ரெண்டு சின்ன வீல் வருது. ஏறி உட்காந்தா பின்னாடி முன்னாடி தள்ளுது. யாரோ நான் திரும்பி பார்க்குறேன், யாரோ தள்ளுற மாதிரி இருந்தா நான் ஃபுல் வெயிட் அப்படி போகிறேன்ல உடம்பு, அது தள்ளுது. அப்படியே நீ மெச்சினா இன்னும் தள்ளும், நல்லா வேகமாக தள்ளும். ஈஸியாக இருக்கும். ஆமாம். 110 கிலோ வருது. ஆமாம், 25 கிலோன்னு வச்சுக்கா எல்லாரும் ஓட்டலாம். லேடிஸ் கூட ஓட்டலாம். இப்போ நான் மெரிகளெல்லாம் 40, 50, 60 ஸ்பீடு போவோம். இது வந்து 8 வருஷம் ஆயிடுச்சா. இது திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டான். இது போகிறதுக்கு 2 நாள், வரத்துக்கு 2 நாள், மொத்தம் 5 நாள் ஆயிடுச்சு. நிறைய டிராஃபிக் இருக்கும் போதெல்லாம் ஓட்ட முடியும். ஓட்டுறேன்டா, கட்டாச்சும் போகிறேன். சரியான பேலன்ஸ் இதுதான். பைக் தான் வரணும். ஃப்ரண்ட் பிரேக் இது 2 கண்ணாடி இதுல. நீ ஏறி உட்காந்தாக்கா திரும்பி இது லெஃப்ட் ரைட்டு கண்ணாடியில் தான் பார்ப்பேன். கையெல்லாம் இப்படி காட்டினா கூடுக்காரன் தப்பு நீங்கள் பாடுது, மூஞ்சி மேலே பாடுது, திட்டுறாங்க. அதனால தான் கண்ணாடி போடுவேன். இதெல்லாம் இவ்வளோ வச்சிருக்கீங்க? ஆமாத்தா, இது பிரிங்கி வீக்கிறதுனால எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நான் 1 எடுத்துனா 4 போதும், 2 தான் எடுத்துனா. மெயின் இதுதான் நான் ஃப்ரெண்டு. ஸ்பீடு பிரேக்கு பாருங்க, ஸ்பீடு பிரேக்கு. இந்த ஸ்பீடு பிரேக்கெல்லாம் வந்து டவுனு, அது மேலே தூங்கினா தூக்காது. நான் என்ன ஸ்பீடு பிரேக்கர்னா டர்ன்னு ஆச்சுன்னு போயிடும். இப்போ ரொம்ப படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. முதுகோலி எல்லாம் இல்லை ஐயோ, அது மாதிரி நான் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அதாங்க நிறைய பேர் அதாங்க கேட்குறாங்க, முதுகலின்றாங்க. இல்லைங்க, அது முதுகு வலிக்காதா? வலிக்காது.